வேதாரண்யத்தில் கடல் சுமார் 300 அடி அளவிற்கு உள்வாங்கியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலச்சந்திரன் வழங்க கேட்கலாம். பாலச்சந்திரன், சொல்லுங்கள், கடல் வேதாரண்யத்தில் திடீரென உள்வாங்கியதற்கான காரணம் என்ன? வணக்கம் கனகதாரா. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடல் நீர் இன்று காலை சுமார் 300 அடி தூரம் திடீரென உள்வாங்கியது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதனால் வரும் 11ஆம் தேதி முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று, கடல் சீற்றமாக காணப்படும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சன்னதி கடல் பகுதி இன்று காலை சுமார் 300 அடி தூரம் கடல் நீர் திடீரென உள்வாங்கியது. இதனால் கடல் உள்வாங்கிய பகுதியில் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக வருகிற 11ஆம் தேதி முதல் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை